ஒரு 500 கோடிங்கிறது பெரிய காசு இல்லையா? அப்ப அவ்ளோ பெரிய பணத்துக்கே வந்து போராடாதவர், நாளைக்கு உங்களுக்கு எனக்கும் பிரச்சனைனா வந்து பொது இடத்துல வந்து அவர் போராடுவாரா? அப்ப விஜய சப்போர்ட் பண்ற 2கே கிட்ஸ் தயவுசெய்து யோசிங்க. அவ்வளோதான். நம்ம நான் இந்த படத்தின் வழியா அந்த படத்துக்குள்ள என்ன சிக்கல் இருக்கு? ஏன் அவன் இத குடுக்க மாட்டேங்கிறான்? விஜய் என்ன பண்ண போறாரு? அந்த புரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ண போறாங்க? இதெல்லாம் அவங்களோட ஹெடேக். பட் இதிலிருந்து அவுட்கம்மா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதும், அவருக்கு வந்து கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ற லேடீஸ், விமன் நீங்க யோசிங்க. இங்க ஸ்டாலினோட ஆட்சியில் ஒரு 7000 பெண்கள் மேல வன்முறை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அது எதுக்காவது ஒரு பிரச்சனைக்கு வந்து விஜய் குரல் கொடுத்ததில்ல. அப்ப நாளைக்கு நீங்க இந்த 26லலாம் அவர் கையில ஆட்சிய கொடுக்க முடியாது. ஒருவேளை அவர் தொடர்ந்து ஒரு 15 வருஷம் போராடுறாருன்னா, அதுக்கப்புறம் அவர் முதல்வர் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு 15 அதுவுமே இட் வில் டேக் மினிமம் 15 இயர்ஸ். அப்ப இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, எதுக்குமே தன்னோட பிரச்சனைக்கு கூட போராடாத, வாய் திறந்து பேசாத ஒருத்தர் பொதுமக்களோட பிரச்சனைகளுக்கு எப்படி பேசுவார் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின்.